ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ ஜிம்மி யூஸும் ஒரு சில செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி ஒரு வாட்டர் செக்மெண்ட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரோமன் ரெயின்ஸோட ப்ரோமோ கிளாசிக்காக இருந்துச்சு. ஒரு சினிமேட்டிக் வியூவில் WWE எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக அந்த ஆஸ்கர்லாம் வச்சுருந்தீங்கன்னா தலைவன் ஹாலிவுட் வந்ததுக்கப்புறம் எடுத்து வைங்க. தலைவனுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பேடஸாக ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். ரைட்டு, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ கொள்ளுவோம். சீரியஸாகவே ரோமன் ரெயின்ஸோட செக்மெண்ட் நல்லாவே இருந்துச்சு. நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ ஸ்மாக் டவுன் கிக் ஆஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பேசியிருக்காரு அவருடைய ப்ரோமோ வந்து யார் ஆகும்ன்றத. அதர்வைஸ் நம்மளோட ஜிம்மி யூஸோ தான் மொத்த ஷோமே வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாரு. ஸோ ஜிம்மி யூஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது ஃபேன்ஸ் எல்லாம் ஈட்ன்ற மாதிரி சேன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஜிம்மி யூஸோ என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு ராங் ட்வின்னுங்க, நான் வந்து ஜிம்மின்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஜிம்மி யூஸோ என்ன சொல்கிறாருன்னா, வார் கேம்ஸில் வந்து நாங்கள் கெத்து காட்டியிருந்தோம், வார் கேம்ஸே வச்சு செஞ்சுட்டோம், அது மட்டும் இல்லாமல் என் காலை என்ன வச்சு செஞ்சிச்சுன்றது நம்மளுடைய ஜிம்மி யூஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. வார் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலிக்காக தான் எல்லா விஷயங்களும் பண்ண வேண்டியதாக இருக்குது. நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பட் இருந்தாலும் அந்த ஃபேமிலிக்காக நம்ம சண்டை போட வேண்டியது இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த வார் கேம்ஸில் எங்களோட ஹேண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணோம். அண்ட் ஆல்சோ அந்த வார் கேம்ஸில் எங்களுடைய கெத்தை காமிச்சு இதை ஒன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணியிருந்தோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல ஓஜி பிளட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வார் கேம்ஸில் டாமினன்ஸ் இருந்ததை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எதுவும் நம்ம சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஒரு சில செவரல் இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. எங்களோட ஃபேமிலியோட டாமினன்ஸ், அது மட்டும் இல்லாமல் WWE யூனிவர்ஸோடைய எங்களுடைய செட்டில்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருந்தோம். இப்போ சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி கொடுத்துச்சுன்றதை சொல்கிறாங்க. ஃபேக்ட் என்னன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சுன்றதை வந்து நம்மளுடைய ஜிம்மி யூஸோ சொல்கிறாரு. நான் வந்து பெருமைப்படுறேன் நிறைய விஷயங்களை பற்றி. நான் ரோமன் ரெயின்ஸை பார்த்தேன், ஒரு டாமினன்ட் சாம்பியனாக இருக்குன்னு அது ரிலேட்டட் நான் வந்து ப்ரௌடாக நினைக்கிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் ஓடிசின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ட்வின் பிரதர் மெயின் ஈவென்ட் ஜே ஊசோவையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அவரை நினச்சி நான் பெருமைப்படுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ், ரியல் லைஃப் ட்ரீமு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் கிளான்ஸாகவே பார்த்தன்றதை சொல்கிறாங்க. ஈவன் நான் வந்து சோலோ சிகா ரிலேட்டடும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌடாக இருக்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அவன் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நிறையவே பண்ணுறான், அதை விட்டுருங்க, பட் இருந்தாலும் எனக்கு அவனை நினச்சி ப்ரௌடாக தான் இருக்குன்றதை நம்மளுடைய ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கேட்கலாம், ஸோ இந்த பிக் ஜிம் என்ன பண்ண போகிறான், அவனோட ஆன்சர் என்ன, அவனோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணுவீங்க. அப்கமிங் இயர் வந்து பிக் ஜிம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இயராக தான் இருக்க முடியாது, சொல்ல முடியாது. ராயல் ரம்பிள் கூட வின் பண்ணலாம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் கூட வின் பண்ணலாம், என் கனவுன்னு சொல்லிட்டோமே, ஸோ பெருசாகவே சொல்லுவோன்றதை அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த பிக் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிக் ஜிம்காக தான் வரப்போகுதுன்றதை நத்திங் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் இல்லை, ஜே ஊசோ இல்லை, வாய்ஸ்மேன் யாருமே இல்லை. நான் வந்து ஷோ ஆஃப் பண்ண போகிறேன். என்னோட ஒரு பிக் டோ வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷோ ஆஃப் பண்ண போகிறேன். வர நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான இயர். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஜிம்மி ஊசோன்றதை சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனை ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்காட்டிஷ் வரவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு நம்மளுடைய ஜிம்மி ஊசோவை. அட்டாக் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் வந்து நிறைய மெம்பர்ஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு விட்றாங்க. நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கினரை பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் செப்பரேட் பண்ணி பேக் ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கொஞ்சம் நாளாவே டவுட்டாக இருந்துச்சு. ஸோ ஒருவேளை பிளட் லைன் சைடு தான் வராறான்ற மாதிரி இப்போ கன்ஃபார்மே பண்ணிடலாம். ஸோ பிளட் லைன் சைடு தான் நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வரவர் வராருன்றதை. அதர்வைஸ் இப்போ வரைக்கும் அப்கமிங் என்ன பண்ணுறாங்கன்றத பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் பேசியிருக்காருல, ஸோ அந்த செக்மெண்ட் ரிலேட்டட் பார்த்துடலாம். கூடவே நாளைக்கு நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டோடைய ஃபுல் கார்டு, மேட்ச் கார்டு, ப்ரெடிக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த செக்மெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸ் பேசுகிறாரு, கூடவே பால் ஹேமனும் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸோட அந்த வீடியோ பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணுறாங்க WWE, அந்த இடத்துல வந்து ரோமன் ரெயின்ஸ் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, இது ஒரு ரஃபான வருஷம் தான், ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க, நாங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணோம்ன்றதை ரோமன் ரெயின்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. ஸ்ப்ரிங்கில் ஆரம்பிச்சு சம்மர் வர எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பார்ட் பட்டு எல்லாத்தையுமே வந்து ரன் பண்ணோம்ன்றதை ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட டைட்டிலை தோத்தேன், என்னோட வாய்ஸ்மேனை தோத்தேன், பிளட் லைன் என்டையர் பிளட் லைனே நான் வந்து தோத்து போயிட்டேன்றதை ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. ஆல்சோ அவர் மோஸ்ட் இம்பார்ட்லி நான் எதை தோத்தேன்னா உல்லாஃப் அலாவை தோத்தன்றதை வந்து சொல்கிறாரு. இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நான் வந்து சோலோ சிகாவோ கிட்ட சொன்னேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சோலோ சிகா வரவே இல்லை, பட் இருந்தாலும் நான் சோலோ சிகாவோ கிட்ட என்ன சொன்னேன்னா, நான் வந்து உல்லாஃப் அலாவை எங்கேருந்து எடுக்கலை, அதை வந்து நான் ஏன் பண்ணேன்றதை ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. என்னோட அப்பா, என்னோட அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதை பொறுப்புகளெல்லாம் என் கையில் கொடுத்துட்டு போனாங்க. நான் வந்து இந்த ஃபேமிலி
டீமுடைய ஒரு ஒன் ஆஃப் த மெம்பராக லீட் பண்ணணுன்றத அந்த பொறுப்பை வந்து என் கையில் கொடுத்துட்டு போனாங்கன்றத ரோமன் ரெயின்ஸ் அந்த இடத்துல சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேமிலி, என்னோட உள்ள ஃபாலோ, அது மட்டும் இல்லாமல் என்னோட பொறுப்பு, இது மட்டும்தான் எனக்கு முக்கியன்றத ரோமன் ரெயின்ஸ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அப்கமிங் ஜனவரி 6னா நெட்ஃப்ளிக்ஸ்ன்றதை நினைக்கிறேன். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சோலோ சிக்கோவா உனக்காக ஒன்று ஒரு மேட்ச்க்காக நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்க்கு அப்புறமா வந்து நான் என்னோட பிளட் லைன், என்னோட உள்ள ஃபாலோ, அது மட்டும் இல்லாமல் என்னோட ரெஸ்பெக்டை நான் திரும்பி எடுக்கணுன்றதை ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாங்க. அந்த ரெஸ்பெக்டை நான் எடுத்ததுக்கு அப்புறமா மொத்த அரீனாவும் யூனிவர்ஸும் என்ன எக்னாலேஜ் பண்ணுவாங்கன்றத ரோமன் ரெயின்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு பயங்கரமான விஞ்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE இந்த ப்ரொமோக்காக கொடுத்துருந்தாங்க. சீரியஸ்லி ஒரு ஈஸ்கர் நம்ம WWEல எதுவும் கொடுக்குறதா இருந்தால் என் தலைவனை கொடுத்துருமே. அந்த சினிமாட்டிக் ப்ரொமோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பயங்கரமாகவே கட் பண்ணார். ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான அந்த ஜார்ஜியா டெக்கில் ஒரு செக்மெண்ட் நடந்துச்சுல, அதுவாக இருக்கட்டும், இந்த செக்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ சீரியஸ்லி இந்த பேக் ஸ்டேஜ் ப்ரொமோலாம் ரோமன் ரெயின்ஸ் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. இந்த செக்மெண்ட் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ அப்கமிங் ஸ்மாக்டவுன் ஹைலைட்ஸ் வரும், அதையும் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.